உங்க பேருமா? என் பேர் ரெஜினா மேரி. தம்பி சவுந்தர பாண்டி. என்னாச்சு தம்பிக்கு? தம்பிக்கு பிறவியிலேயும் வகுத்துல இருக்கையிலே வந்தது. அது நாங்க குணப்படுத்தி முடியல எங்கனால. கோயிலுக்கு வந்தேன், அதான் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சரி அதனால இங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறக்க. வீட்டுக்காருமா? வீட்டுக்காரு தண்ணி வண்டி, அவரு கொஞ்சம் மன உளைச்ச. இவனை நினைச்சு கவலை, பிள்ளைங்களை நினைச்சு கவலை பத்தி. எனக்கு 2 பிள்ளை, பேரம் பத்தி நான் தான் பாக்குறேன். நீங்க தான் பாக்குறீங்க? இது இந்த மயனையும் நான் தான் பாக்குறேன். எங்களுக்கு பிரச்சனையே ஒரு தொழில், ஒரு வீடு, அது இருந்தா எங்களுக்கு போதும். இவனை வச்சு டெய்லி இதுல எவ்வளவு கிடைக்கும், என்ன செய்வீங்க? ஏதோ ஓடுது. மாசம் எனக்கு ஒரு 1000 கிடைக்குது ரேஷன் கார்டுக்கு, இவனுக்கு ஒரு 2000 அந்த ஊனமற்ற பணம் வருது. அதை வச்சு மேற்கொண்டு 2000 போட்டு வாடகை கொடுத்துருவோம். கிடைக்குதோ கிடைக்கல, ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிறோம், ஒரு நேரம் இருந்துக்கிறோம். எங்களுக்கு தெய்வமே என் பிள்ளைதான், கடவுள். இது ஏன்டா பிள்ளைய கொடுத்துச்சுன்னு நினைச்சோம், ஆனா அவன் தான் இன்னைக்கு எனக்கு கஞ்சி வைக்கிறான். என் பிள்ளைதான் புசுறு. அண்ணன் தம்பி 4 பேரு கூட பிறந்து 4 பேரும் மக வாழ்க்கை அப்படி இருக்கு. கட்டின புருஷனும் பார்க்கல, இவன் தான் பாக்குறான் எல்லாமே. இன்னைக்கு என் பேரம் பத்தி கூட இந்த பையன் தான் சோறு போடுறான். இவனை வச்சு காமிச்சுதான் இருக்கிற காசை வச்சு நீங்க சாப்பிட்டு. ஆனும் வேலை செய்ய தெரிஞ்சு இல்லை எனக்கு. பையில போட்டுட்டு போக முடியும். நம்ம தனியா விட்டுட்டு போக முடியாது. நீங்க தான் எல்லாம் பார்த்தா. பாத்ரூம் போயிருமா, கத்துமா, ஒரு நேரம் ஒண்ணுக்கு போகணும், துணி மாத்தணும், சாப்பாடு ஊட்டி விடணும், டீ படுக்க போட்டு கொடுக்கணும். நம்ம எல்லாம் வருத்தப்பட கடவுள் என்னடா இப்படி படைச்சிட்டாருன்னு. ஆனா இன்னைக்கு இவன் தான் இந்த குடும்பத்துக்கே சாப்பாடு போறான். ஒரு தாயில வந்து இதுல இவன் தான் என்னை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதான் தம்பி தங்கச்சி வளர்க்கறதுலாம் வேஸ்ட், சொந்த பந்தம்லாம் வேஸ்ட். நல்லா இருந்தோம் ஒரு காலத்துல, எல்லாம் சாப்பிடதான் வந்தாங்க, பிடிச்சி எங்களை அழிக்கதான் வந்தாங்க, எங்களுக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு என் பிள்ளைதான் எங்களுக்கு கை கொடுத்துருக்கான். இவன் தான் கை கொடுத்துருக்கான். இவன் தான் கை கொடுத்தால இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க. என் பிள்ளை இப்படி படைச்சாரே கடவுள் நினைச்சு வருத்தப்படுற தாய்ங்களா தான் பாத்துருக்கேன். இவன் தான் இன்னைக்கு என்னை இப்படி படைச்சதே நான் இவனா சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு காலத்துல நினைச்சேன், ஆனா இப்ப நான் அதை நினைக்கல. காரணம் எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை கைப்பட விடும்போது உன் பிள்ளை உனக்கு உதவுவான். என் பிள்ளை எனக்கு உதவுதான். என் சாகுக்கு மட்டும் என் பிள்ளைய பார்ப்பேன். நான் இதுல என்னோட நம்பர் இருக்கு, முதல் நம்பர், எனக்கு கால் பண்ணுங்க. சவுந்தர பாண்டி, இன்னைக்கு அண்ணன் உனக்கு, இன்னைக்கு நீ அம்மாவுக்கு நீ நிறைய சம்பாரிச்சு தர, சரியா? அதனால அண்ணன் அம்மாவுக்கு இன்னும் அண்ணன் சந்தோஷப்படுத்துறான். பணம் இருக்கு, சரியா? சவுந்தர பாண்டி எனக்கு மகன் மாதிரி என்னையும் ஒரு மகனா நினைச்சு. ஐயோ, நீங்க தான் எனக்கு பிள்ளையும். நீ எல்லாம் பெத்தாதான் பிள்ளையா, எல்லாரும் பிள்ளை. வச்சு நீங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு தொழில் அது இருந்தா. தொழில் என்னன்னாலும் ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டா கூட நாங்க வியாபாரம் பண்ணி பொழைச்சிருக்கோம். என்ன கடைக்கு எவ்வளவு ஆகும் தெரியலங்க. என்ன கடை வேணும்? என்ன கடை? இந்த மெழுகுபத்தி. இங்க முதல்ல கேளுங்க, என்ன செய்யணும் எனக்கு போன் பண்ணுங்க, உங்க நம்பர் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரி. இங்க நான் வச்சு இவனை வச்சுக்கிட்டு இந்த மெழுகுபத்தி போட்டா விற்க முடியும்னா சொல்ல, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், சரியா? அது உங்களால முடியும்னா நான் கண்டிப்பா பண்ணி தரேன். நீங்க நல்லா இருந்தா போதுப்பா, அவனை வச்சு கஷ்டப்படக்கூடாது. கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு நினைக்கிறோம். ஒரு தாய் வந்து ஒரு மகனை எவ்வளவு அரவணைப்புல கருவடையில இருந்தப்பையும் பாதுகாத்துட்டாங்க. அவன் இத்தனை 24 வயசு வரைக்கும் அவன் எப்படி பாதுகாத்துக்கிறாங்க பாருங்க. இது வரைக்கும் கடவுள் இன்னும் வந்து அவங்க அம்மா அவனை பாதுகாத்து, இவன் அவங்க அம்மா பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இருக்க கஷ்டமா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு இருக்க கஷ்டமா ஒரு கஷ்டமே கிடையாது. நமக்கு என்ன கஷ்டம், நம்மளுக்கான கீழே இருக்காங்க, அதெல்லாம் நினைக்க கூடாது. இந்த வார்த்தை பெரிய வார்த்தை. நீ சொல்ல இந்த கஷ்டத்துலயே எனக்கு கீழே என்ன இருக்கவங்கள நான் நினைப்பேங்கிறீங்க, பெரிய வார்த்தை. கை கொடுங்க, அதுக்கே உங்களுக்கு போலாம் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, கடவுள் ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு. நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு சொந்த பந்தம் கூட பார்த்து விலகி போற காலத்துல என்னமோ கடவுள் உங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கு எங்கிட்ட பேச. நீங்க பேசுனது சந்தோஷம், வாங்கி கொடுக்கறதுலாம் எனக்கு பெருசு இல்லை. ரொம்ப ஆதரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வேணும். சந்தோஷம் தான். உங்க பேத்திக்கு அவனுக்கு பிஸ்கட் 2 பேர் இருக்காங்களா? சரி, எல்லாருக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க, சரியா? சந்தோஷமா இருங்க. நீ காலையிலுக்குள்ள எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா நான் இருந்து கடையை வச்சு கொடுத்துருவேன், சரியா?